பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவரே, நீர் சொன்னதை செய்கிறவர், உம்மை ஆராதிக்க வருகிறோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, கலங்கிடாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்திட்டே. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, கலங்கிடாதே, உன்னை பேர் சொல்லி அழைத்திட்டே. உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமந்திடுவேன், தப்புவிப்பேன். உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமந்திடுவேன், தப்புவிப்பேன். அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே, அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, பயப்படாதே என்று சொன்னீங்களே, எங்களுக்காக யுத்தம் செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, உன்னோடிருந்து உனக்காய் யுத்தம் செய்வேன், எதிர்ப்புகள் வென்று மேன்மை தந்திடுவேன். உன்னோடிருந்து உனக்காய் யுத்தம் செய்வேன், எதிர்ப்புகள் வென்று மேன்மை தந்திடுவேன். அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே, அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே. இஸ்ரவேலுக்கு நீ சொன்ன நல்வார்த்தை ஒரு வார்த்தையாகிலும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. எங்கள் வாழ்க்கையிலும் நீர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர் நம்பி இருக்கிறோம். இஸ்ரவேலுக்கு நீர் தந்த நல்வார்த்தை ஒன்றும் விழவில்லையே. இஸ்ரவேலுக்கு நீர் தந்த நல்வார்த்தை ஒன்றும் விழவில்லையே. பாலைவனத்திலும் பாதை காட்டி நீ சொந்த தேசத்தை ஈவாய் தந்தவரே. பாலைவனத்திலும் பாதை காட்டி நீ சொந்த தேசத்தை ஈவாய் தந்தவரே. அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே, அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே, அவர் சொன்னதை செய்பவரே, அவர் சொல் தவறாதவரே, இயேசு சொன்னதை செய்பவரே, சொல் தவறாதவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இதனாலின் கேர்சல் செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். பெத்சைதா என்ற ஊருக்கு ஆண்டவர் வந்தப்போ குருடனை சுகப்படுத்தின சம்பவத்தை நாம் தியானித்து வருகிறோம்.
போன வாரத்துலேயும் நம்ம அதை குறித்து தியானித்தோம். இந்த வாரத்துலேயும் சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். குருடனாகிய அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னென்று சொல்லி இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். மார்க்கு 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அப்போ இந்த வசனத்தில் நம்ம பார்க்குற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குருடனுடைய கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போனார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த குருடனுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஜனங்கள் கூட்டி கொண்டு வந்தார்கள். இப்போ அந்த இடத்துல இயேசு அந்த குருடனுடைய கையை பிடிச்சி அவர் என்ன பண்ணுறாராம், கிராமத்தை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போனதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல அவனை கூட்டிகிட்டு வந்த ஜனங்கள் அவன் அறிந்தவர்கள், அவனுடைய நலத்தை விரும்பினவர்கள். அப்போ இந்த இடத்துல அவங்க கூட்டிகிட்டு வந்ததுனால நிச்சயமாக உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனாலும் இப்போ கூட்டிகிட்டு வந்து இயேசுவினிடத்துல கேட்குறாங்க. இயேசு அந்த குருடனுடைய கையை பிடிச்சி அவர் வெளியில் கூட்டிகிட்டு போகிறார். அப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனுக்கு தெரியாது. இவர் தான் இயேசுவா அப்படின்றதும் அந்த மனிதனுக்கு தெரியாது. ஆனாலும் அந்த மனிதன் எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, ஏன், எதுக்கு, அப்படிப்பட்ட கேள்விகள் தன்னுடைய மனதில் எழும்ப அங்கே இடம் கொடுக்கவில்லை. சில நேரத்தில் தேவன் நமக்கு சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். சில காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இல்லை சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பாதையில் நீங்கள் போகணும், இதை செய்யணும், இந்த காரியத்தில் இப்படி நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வழிமுறைகளை தேவன் நமக்கு சொல்லி கொடுப்பார். அப்போ அந்த நேரத்தில் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க போகிறது? பலவிதமான கேள்விக்குறிகள் நம்முடைய இருதயத்தில் தோன்ற நம்ம இடம் கொடுக்க போகிறோமா? இல்லை ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கார், அவரால் நிச்சயமாக செய்ய முடியும், நான் விசுவாசித்து அவர் சொல்கிற பாதையில் நான் போகிறேன் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்ம செயல்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? இன்றைக்கி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி இந்த குருடன் அவர் என்ன பண்ணுறாரு, விசுவாசித்து இயேசு கூட்டிகிட்டு போகிற இடத்துக்கு அவர் கடந்து போகிறார். அப்போ அது எப்படிப்பட்ட நிலப்பரப்புன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை மலை ஏற வேண்டியது இருந்துச்சா, இல்லை மேடு ஏற வேண்டியது இருந்துச்சா, இல்லை குழியில் இறங்க வேண்டியது இருந்துச்சா, இப்போ கிராமத்துட்டு வெளியே போகணும் அப்படின்னா அது கரடு முரடான பாதையாக இருந்துச்சா? ஸோ எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் அந்த குருடன் இயேசுவை நம்பி அவர் பின்பாக சென்றார். அப்போ இயேசுவை பின்பற்றுவதற்கு நமக்கு நம்பிக்கை அவசியமாக இருக்கிறது. அவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தையை பின்பற்றும் பொழுது அதில் நிச்சயமாய் நமக்கு பலன் உண்டாய் இருக்கிறது. அதை தான் நம்ம இந்த சம்பவத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். சில நேரங்களில் நம்முடைய பார்வையில் பார்க்கும்போது இது செய்தால் இதுலேருந்து விடுதலை கிடைக்குமா, இல்லை எனக்கு சுகம் கிடைக்குமா, இல்லை இந்த காரியத்தில் நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சால் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்ற சந்தேகங்கள், பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் விதைக்கிறவனாக இருக்கிறான். நிச்சயமாக அவன் விதைப்பான், இப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுப்பான். ஏன்னா தேவன் நமக்கு கொடுக்க இல்லை வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே அவன் அதற்கு எதிராக செயல்படுகிறவனாக இருக்கிறான். அப்போ இதை நாம் மனதில் நினைத்து இந்த காரியத்தில் நம்ம உறுதியாக ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நமக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பயங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட கேள்விக்குறிகள் இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்காமல் ஆண்டவர் என்னை பின்பற்ற சொல்லியிருக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை இதை சொல்லியிருக்கிறது, நான் இதை செய்வேன் என்று நம்பிக்கையோடு நாம் செயல்படும்போது, நம்பிக்கையோடு தேவனுடைய வார்த்தையை நம்ம பின்பற்றும் பொழுது, அவருக்காக நம்ம காரியங்களை செய்யும்போது அந்த இடத்துல நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை நம் வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். ஆகையால் இந்த இடத்துல இந்த குருடன் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவர் பார்வை இல்லாமல் இருந்தார். தன் பார்வையால் எங்கே போகிறோம், எப்படிப்பட்ட நிலப்பரப்புக்கு இயேசு என்னை கூட்டிகிட்டு போகிறார், எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு பார்க்க முடியாமல் இருந்தாலும்
அவருடைய ஆவிக்குரிய கண்கள் அது விசுவாசத்தினால் நிறைந்திருந்தது. இயேசு என்னை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் என்னை நல்ல பாதையில் தான் நடத்துகிறார். அவர் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் முடிவில் எனக்கு சுகத்தை கொடுப்பார். நான் வந்த நோக்கம் நிறைவேறும். அவர் என்னை தொட்டது நோக்கம் நிறைவேறும். அவர் என் கரத்தை பிடிச்சிருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் செம்மையான பாதையில் தான் நடத்துவார். எது எனக்கு நல்லதோ அந்த பாதையில் தான் நடத்துவார். ஒருவேளை கரடு முரடாக என் கால்களுக்கு தோன்றினாலும், அது எப்படிப்பட்ட பாதையாக இருந்தாலும், ஒரு நெருக்கமான பாதையாக இருந்தாலும், நான் என் கரத்தை பிடித்த இயேசு மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்கின்ற ஒரு உறுதியோடு அவர் இயேசுவின் கரத்தை பிடித்து கொண்டு பின் சென்றதினால அற்புதத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மன உறுதி நமக்கு அவசியமாய் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் விசுவாசத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய சரீர கண்கள் மூடப்பட வேண்டும். சரீர கண்களில் ஐயோ இந்த சூழ்நிலை இப்படி, இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசு அப்படின்னு நம்ம பார்க்க நம்முடைய ஆவிக்குரிய கண்கள்னால் விசுவாசிக்க முடியாமல் போகிறது. ஆகையால் நாம் மனக்கண்களை நம்ம திறக்கணும். ஆவிக்குரிய கண்களை நம்ம திறந்து விசுவாசித்து நாம் காரியங்களை செய்ய நம்முடைய மாம்ச கண்களை நாம் மூடிக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. அந்த கண்ணில் பார்த்தாலும் அது நம்ம இருதயத்துக்குள்ளே அந்த பாதிப்பை உண்டு பண்ணாதபடிக்கு நம்ம ஒரு மூடி போடணும், ஒரு கதவை போட்டு அடைக்கணும், ஒரு பிரேக் வைக்கணும், அதுக்கு ஸ்பீட் பிரேக்கர் வைக்கணும். அப்போ அந்த இடத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளுக்கு நுழையாதபடிக்கு நாம் ஒரு பாதுகாப்பை நாம் வைப்போம் என்றால், ஒரு வேலி அடைப்போம் அப்படின்னா, இந்த சரீர பிரகாரமாக நாம் பார்க்கிற அந்த காரியம் நிஜம் அல்ல, அது மாறி போகும் என்கின்ற தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் நிலைத்து நிற்கும். அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்க நமக்கு அது பலப்படுத்துகிறதா இருக்கிறது. நாம் விசுவாச கண்களில் பார்க்க துவங்கும் பொழுது நாம் சரீர கண்களில் பார்க்குற காரியங்கள் அது மங்களாகும், மறைந்து போகும். நாம் விசுவாச கண்கள் பிரகாசம் அடையும் பொழுது நாம் நம்பி ஆண்டோடைய வார்த்தையை பின்பற்ற முடியும், அவருக்கு பின்பாக செல்ல முடியும். அவர் வைத்திருக்கிற நன்மையை நாம் நிச்சயமாய் சுகந்தரித்து கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கரத்தையும் இந்த நாளில் பிடித்து அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதமான இடத்துக்கு நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். இன்னைக்கு நாம் அதற்கு ரெடியாக இருக்கோமா? நாம் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எங்கே நம்மளை அழைக்கிறார்? எந்த இடத்துக்கு நம்ம போக சொல்கிறார்? என்ன காரியத்தை செய்ய சொல்லுகிறார்? அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவரை பின்பற்ற நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இல்லை என்னுடைய இஷ்டம், என்னுடைய விருப்பம், நான் இங்கே போக விரும்புகிறேன் என்று சொல்லி அவருடைய கரத்தை விட்டு விட்டு நாம் சுயமாய் காரியங்களை செய்ய விரும்புகிறோமா? ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டோடைய கரத்தை விட்டுட்டு நாம் சுயமாக நம்முடைய சிந்தையின்படியாக நம்முடைய விருப்பத்தின்படியாக நம்ம செய்வோம் என்றால் நாம் ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். ஆனால் தேவனுடைய கரத்தை நம்ம பிடித்து கொண்டு அவர் என்னை கைவிட மாட்டார், கடைசி வரைக்கும் என்னை நடத்துவார், அவர் என்னை ஆசீர்வாதத்தின் பாதையில் தான் என்னை நடத்துகிறார் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்கும்போது அவருடைய கரத்தை கடைசி வரைக்கும் பிடித்து கொண்டு அவர் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் என்ன செய்ய சொன்னாலும் நாம் செய்வோம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம், விசுவாச கண்கள் அதில் பார்த்து இயேசுடைய கரத்தை பிடித்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். நாம் சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு, சூழ்நிலைகளுக்கு நாம் குருடாக்கி நம்முடைய மனக்கண்களை, நம்முடைய ஆவிக்குரிய கண்களை நாம் திறந்து கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை நம்ம சுகந்தரித்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2வது காரியம் நாம் பார்க்கும் பொழுது மார்க் 8ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையால் இந்த இடத்துல பார்க்குறோம், முதலாவது ஆண்டவர் அந்த இடத்துல உமிழ்ந்து அந்த கண்களை தொட்டு சுகப்படுத்தும் பொழுது ஆண்டவர் கேட்குறார், நீ உன்னால் பார்க்க முடியுதா? எப்படி பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுடைய பதில் என்னவா இருக்கிறது? மனிதர்களை மரத்தை போல நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த இடத்துல அந்த மனிதன் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தெளிவாக இன்னும் நான் பார்க்க முடியலை. மனிதர்களில் முகத்தை பார்க்க முடியல, அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல, யார் நிற்கிறா அப்படின்றத சொல்ல முடியல. ஆனால் யாரோ நிற்கிறாங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்றத அவன் அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அதற்கு பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் தன் கரங்களை வைத்து அங்கே ஜெபித்த பொழுது முழுமையான பார்வையை அந்த மனிதன் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு உடனடியாக அற்புதங்களை செய்திருக்கிறத நம்ம ருசி பார்த்துருக்கலாம். உடனடியாக சுகம் கிடைச்சிருக்கும், உடனடியாக நம்ம ஜெபிச்ச உடனே ஒரு ரிசல்ட் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்னும் சில நேரங்களில் தேவன் நமக்கு காரியங்களை படிப்படியாக நடத்துகிறவராய் இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நாம் அவருக்காக காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சில நாட்களுக்கு முன்பாக கூட நம்முடைய தலைமை போதகர் காத்திருப்பதினால் உண்டாகும் நன்மைகளை குறித்து நமக்கு போதித்தார்கள். அப்போ காத்திருப்பது நல்லது. காத்திருக்கும் போது அவருடைய உறவில் நம்ம பலப்படுகிறோம், நாம் பொறுமையை கற்றுக்கொள்ளுகிறோம். காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதனுடைய மேன்மையை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஆகையால் காத்திருக்க ஆண்டவர் வைப்பதற்கு சில காரணங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம முதிர்ச்சி அடைந்து அதற்கு பின்பாக அந்த ஆசீர்வாதத்தை கையாள வேண்டும் என்பதற்காக அவர் காத்திருக்கிறார். அப்போ தேவன் சில ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்காம இல்லை படிப்படியாக நடத்துகிறதற்கு காரணம் நாம் முதிர்ச்சி அடைய வேண்டும். ஏன்னா முதிர்ச்சி இல்லாமல் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டோன்னா அதை நம்ம இழந்து போவோம். எப்படி ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு கண்ணாடி அழகான பொருளை, விலை உயர்ந்த பொருளை கொடுக்கும்போது அதை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு தெரியாத பொழுது அந்த சிறு பிள்ளை என்ன பண்ணுது, கீழே போட்டுருச்சு அப்படின்னா அது சுக்குநூறாய் நொறுங்கி போகிறது. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோம். ஆகையால் தான் தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறார். நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை முதிர்ச்சி அடைய செய்து அதை கையாளும் பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் தேவன் அந்த நன்மையை நமக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார். அப்போ ஒருவேளை இந்த மனிதனோட தேவனை இன்னும் அதிகமாக நேசிக்க, இன்னும் கிட்டி சேர, இன்னும் அவர் மேலே விசுவாசத்தை வைக்க சில ஒரு ஷார்ட் டைம் தான் இங்கே அந்த மனிதன் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நான் ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன், வருஷக்கணக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். தேவன் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆகையால் நிச்சயமாக நேர்த்தியாக செய்வார், சரியான நேரத்தில் உங்களுக்கு செய்வார். ஆனால் நம்ம பகுதியிலும் நம்ம கவனத்தை செலுத்த வேண்டும். ஏன்னா சில நபர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவர் காத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை ரெடியாக வச்சுட்டு கொடுக்கறதற்காக அவர் காத்துட்ருக்கார். இன்னும் நம்ம ரெடி ஆகலை, வாங்குவதற்கு இன்னும் பக்குவப்படவில்லை. ஆகையால் நாம் இந்த காத்திருக்கிற நேரத்தில் தேவன் நம்மை உருவாக்குகிறவராய் இருக்கிறார், நம்மை உருமாற்றுகிறவராய் இருக்கிறார், சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆகையால் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது அதை நம்ம பாதுகாத்து கொள்வோம், அதை நம்ம பராமரித்து கொள்வோம். ஆகையால் இந்த சம்பவத்திலேருந்து நாம் பார்க்கும் பொழுது உடனடியாக நமக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்னை நேசிக்கலன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எனக்கெல்லாம் பதில் கொடுக்க மாட்டார் அப்படின்ற எண்ணத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு அவரிடத்துல நம்ம கேட்கும் பொழுது, விசுவாசத்தோடு நம்முடைய சூழ்நிலையை அவர்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் முழுமையான விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அங்கே அந்த மனிதன் கேட்கும்போது அவன் தன்னுடைய சூழ்நிலையை அப்படியே அங்கே இயேசுவிடத்தில் சொல்லுகிறத பார்க்குறோம். இல்லை கொஞ்சம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுகத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அவன் கடந்து போகலை. அவன் முழுமையான சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்திலே அவன் காத்திருந்தான். எனக்கு கண்ணு கொஞ்சம் தெரியுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் எங்கெங்கே ஓடிடல, ஆண்டவரிடத்தில் அவன் காத்திருந்தான், இயேசுவின் இடத்துல காத்திருந்தான். காத்திருந்த பொழுது, அங்கே அவரோடு தரித்திருந்த பொழுது முழுமையான சுகத்தை அந்த மனிதன் பெற்றுக்கொண்டான். ஆகையால் நாம் தரித்திருக்க வேண்டும், அவரோடு நம்ம இணைந்து இருக்க வேண்டும். நாம் சிலர்லாம் நம்ம பார்க்குறோம், வருவாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க, அவங்க எதுக்காக வந்தாங்களோ அது கிடச்சிருச்சு, ஆண்டவர் விட்டு விலகி போயிடுறாங்க. அப்படி அல்ல, அவரோடு நாம் தரித்திருக்க வேண்டும். சில நேரங்கள் அதற்காக கூட ஆண்டவர் அதை கற்றுக் கொடுப்பதற்காக இப்படியாக படிப்படியாக காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், நாம் அவரிடத்துல தரித்திருக்க வேண்டும். அவரிடத்துல நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம சொல்லணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும், நம்ம பேசணும்.
தேவன் அதை கேட்க அவர் ஆவலாய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை அவர் கவனிக்க ஆசையாக இருக்கிறார். நாம் பேசுவதை கேட்பதற்கு அவர் காத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை தைரியமாக நம்ம அவரிடத்துல பகிர்ந்து கொள்ளலாம். நம்முடைய இயலாமையை பகிர்ந்து கொள்ளலாம். என்ன சூழ்நிலை அப்படின்றத பகிர்ந்து கொள்ளலாம். என்ன தேவை, என்ன நான் விருப்பப்படுறேன், எல்லாவற்றையும் நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு நல்ல நண்பரை போல அவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்ம புரிந்து கொள்ளுகிற தகப்பனாக இருக்கிறார். ஆகையால் நம்முடைய இருதயத்தை திறந்து இந்த காத்திருக்கிற நேரத்தில், அவரோடு இருக்கிற நேரத்தில், நெருங்கி இருக்கிற நேரத்தில் நாம் பேசும் பொழுது அது அவருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் அவரோடு இருக்கிற அந்த உறவு பலனடைகிறது. அவரை குறித்து அதிகமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். நாம் பேசும்போது நம்மை குறித்து எப்படி மற்றவங்க அறிந்து கொள்கிறாங்களோ, அதே போல் இயேசுவும் அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்மோடு அந்த நாட்களில் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய சுவாபத்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். எதற்காக நான் காத்திருக்க வைக்கிறேன் அப்படின்றத வெளிப்படுத்துகிறார். ஆகையால் அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்கிற ஒரு நேரமாக இந்த காத்திருக்கிற நேரம் இருக்கிறது. ஆகையால் இந்த காத்திருக்கிற நேரம் நிச்சயமாய் அது நமக்கு ஆசீர்வாதமான நேரமாக தான் இருக்கும். ஏனென்றால் முடிவில் பூரண ஆசீர்வாதத்தோடு நம்ம கடந்து வருவோம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பூரண சுகத்தை அந்த மனிதன் பெற்றுக்கொண்டான். கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரிடத்துல வருகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாய் நன்மை செய்கிற தேவன், பூரணப்படுத்துகிற தேவன், பூரண சுகத்தை கொடுக்கிறவர், பூரண விடுதலை கொடுக்கிறவர். முழுமையாக நிச்சயமாக நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேருந்து மீண்டு வருவீங்க. நீங்கள் அவரிடத்துல காத்துருங்க, விசுவாசத்தோடு காத்துருங்க. அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்குற காரியத்தை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் காத்திருக்கிற காரியத்தில் ஒரு நன்மையை நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகையால் 2வது நாம் பார்த்த காரியம், நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நிச்சயமாய் நமக்கு சுகத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பூரணமாய் முழுமையாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 3வதாக நாம் பார்க்கிற காரியம் மார்க் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த அற்புதத்தை அந்த மனிதன் பெற்றுக்கொண்டப்ப அவனுடைய இருதய சந்தோஷத்தினால் நிரம்பியிருக்கும். 4 பேருக்கு இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இருதயத்தில் துடிதுடிப்பு உண்டாயிருக்கும். நான் பார்க்க முடியாமல் இருந்தேன், இப்போ இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்துட்டார், நான் பார்க்க முடியுது, அதுவும் முழுமையாக நான் பார்க்க முடியுது, என்னால் மீண்டும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் இருந்தப்ப ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன பண்ண வேணாம், கிராமத்துக்கு போய் எல்லார்ட்டையும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம், நீ என்ன பண்ணு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்குள்ளே ஒரு கேள்விக்குறி உண்டாகலாம், ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லணும், அவன் 4 பேர்கிட்ட சொல்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்கலாம். இப்போ இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய வசனம் ஏசாயா 55 8-9 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. நம்ம வாசிக்க கேட்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படின்னா, நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறது இல்லை. அப்போ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன நினைக்கிறார், அவர் எதற்காக அதை செய்ய சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது, அவருடைய நினைவோடு நம்முடைய நினைவு அது ஒருமனப்படும் பொழுது, நாம் எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொண்டு அதை செயல்படும் போது அதில் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட கேள்விகள் வரும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் நினைக்கிற விதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைப்பது கிடையாது. அவர் நமக்காக வைத்திருக்கும் திட்டங்களும் எண்ணங்களும் ஆசீர்வாதங்களும் எவ்வளவு மேன்மையானது என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ, அப்போ பாருங்க, அது கணக்கிட முடியாத அளவுக்கு உயரமாக இருக்குது. அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள் தான் நாம் சிந்திக்கிற இந்த அற்பமான இந்த எண்ணங்களை பார்க்கிலும் அவ்வளவு பெரிய எண்ணங்களை நமக்காக தேவன் சிந்திக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய சின்ன மூளையினால் அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது மிக 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 பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்காக சிந்தித்து கொண்டு இருக்கிறார்.
அப்போ அவருடைய எண்ணம் வித்தியாசமானதாக இருக்கிறது. நம்முடைய லெவல் அல்ல, அவருடைய லெவலில் நமக்காக அவர் சிந்தித்து கொண்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லும்போது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக சொல்லுகிறார்? அப்போ எனக்கு இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. அதை நான் அறிந்து கொண்டு அவரை நான் முற்றிலுமாய் நம்பி அதை நான் ஏற்றுக்கொண்டு நான் அவருடைய சிந்தனைக்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன், அவருடைய திட்டத்துக்கு என்ன நான் விட்டு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு கொடுக்கும்போது அதில் நன்மை நிச்சயமாய் உண்டு. அந்த மனிதன் ஏன் நான் கிராமத்துக்கு போகக்கூடாது, ஏன் 4 பேர்கிட்ட நான் சொல்லக்கூடாது, இது நல்லது தானே அப்படிலாம் அங்கே ஆர்கியூ பண்ணதாக நாம் பார்க்கவில்லை. அப்படி கேள்வியை எழுப்பினதாக பார்க்கவில்லை. சில நேரத்தில் ஆர்கியூ பண்ண வேணாம், சில எண்ணங்கள் ஒரு நம்ம கேஷுவலாக கூட கேட்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடாதிருப்போமாக. ஏனென்றால் ஒரு சின்ன எண்ணத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அது என்ன ஆகிறது, அது பெரிதாய் வளர்ந்து விடுகிறது. நாம் ஏவாளை குறித்து நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன எண்ணத்தை பிசாசு போடுறான், சர்ப்பத்தின் மூலமாக அந்த இடத்துல வந்து பேசுகிறான். ஆனால் அவள் அதை அப்படியே விட்டிருந்தாள் என்றால், இல்லை விட்டு விலகி இருந்தாள் என்றால், இல்லை அந்த இடத்துல அந்த ஆர்கியூமெண்ட்டை இல்லை ஒரு டயலாக்கை அவள் தொடர்ந்து பேசாமல் இருந்திருந்தால் அவள் காப்பாற்றப்பட்டிருப்பாள். ஆனால் நம்ம பிசாசோடு அவன் போடுற அந்த எண்ணத்தை நம்ம அதை குறித்து யோசிக்கும்போது, அதை குறித்து பேசும்போது, அதை குறித்து சிந்திக்கும்போது அது என்ன ஆகிறது, பெருசாகி அது நம்முடைய அழிவுக்கு ஏதுவாய், நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கக்கூடியதாய், தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற திட்டத்தை அழித்து போடத்தக்கதாக அந்த சின்ன எண்ணம் அது வளர்ந்து பெரிதாகி அது நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடுகிறது, அழித்து போடுகிறது. ஆகையால் தான் அது சின்னதாக இருக்கும்போது, ஒரு எண்ணமாக இருக்கும்போதே அதை நாம் கையாள வேண்டும். நாம் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவர் எனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த காரியம், இந்த சின்ன காரியம், இதை நான் நினைக்கிறேன், ஆனால் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற பெரிய திட்டத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அதன்படி நான் செயல்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் போது அதில் இருக்கிற மேன்மையான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நான் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆகையால் நாம் அர்ப்பணிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், கீழ்ப்படிவோம், மேன்மேலும் உயர்த்தப்படுவோம். அதுதான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அதை நாம் சுதந்திரித்து கொள்வோமாக. கடைசியாக மார்க் 8:26 மீண்டும் நாம் வாசிக்க கேட்போம். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம், கிராமத்துக்கு போக வேணான்னு சொன்னார், அதை குறித்து நம்ம பார்த்தோம். ஆனால் எங்கே போக சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். அப்படின்னா வீட்டுக்கு போக சொன்னார், நீ வீட்டுக்கு போ. அப்போ அதற்கு காரணம் என்ன, நீ உன் வீட்டாரிடத்தில் முதலாவது நான் செய்த நன்மையை நீ பகிர்ந்து கொள். நான் உனக்கு செஞ்சதை உன் வீட்டார் அறிந்து கொள்ளட்டும். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டத்தில் அந்த மனிதன் இருந்தான், எப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த மனிதன் இருந்தான். அந்த பார்வை இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் அந்த மனிதனை அவங்க பார்த்து கொண்டு இருந்திருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இயேசு எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார் என்று சுற்றி இருக்கிறவங்க பார்க்கதை பார்க்கிலும் வீட்டில் இருக்கிறவங்க பார்க்கும்போது தான் அதன் மேன்மையை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, தேவன் எதை விரும்புகிறார்? ஏன்னா அப்போஸ்தலர் 16:31 இப்படியாக சொல்லுகிறது. நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், முதலாவது அவர் நம்முடைய வீட்டாரை தொட விரும்புகிறார், வீட்டாரை இரட்சிப்புக்குள்ளே நடத்த விரும்புகிறார். மற்றவங்களுக்கு நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்கிறோம், நல்லது. ஆனால் நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய வாஞ்சையாக இருக்கிறது, தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது, அவருடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ வீட்டுக்கு நீ போ அப்படின்னு சொன்னதுக்கு காரணம்,
வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முதலாவது இந்த சுவிசேஷத்தை சொல்லு, இந்த நல்ல செய்தியை சொல்லு, இயேசு உனக்கு செய்தது நீ சொல்லு, நீ அந்த இடத்துல உன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய இருதயம், தேவனுடைய நோக்கம், நாம் ஒவ்வொருவரும் குடும்பமாய் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். குடும்பமாய் நாம் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வர வேண்டும். ஏன்னா நம்ம பார்க்குறோம், குடும்பத்தில் ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டு இருக்கும் பொழுது, இல்லை சிலர் ரட்சிக்கப்பட்டு சிலர் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது, அந்த குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். ஆண்டவருக்காக அந்த இடத்துல வைராக்கியமாக நிற்க முடியாதபடிக்கு அழுத்தங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறதற்கு நோக்கம் நாம் இந்த உலகத்திலையும் விடுதலையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான். ஆகையால் அவருடைய சித்தம் என்னவென்றால் நாம் குடும்பமாய் ரட்சிக்கப்பட வேண்டும். குடும்பம் முழுவதும் ரட்சிப்பை பார்க்கணும். குடும்பம் முழுவதும் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அப்போ இங்கே வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நீ விசுவாசி. அப்போ இந்த குருடன் விசுவாசிச்சான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். ஆகையால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இயேசுவை குறித்து அவனால் சொல்ல முடிந்தது. அங்கே அந்த இடத்துல இயேசு செய்த அற்புதத்தை போய் அங்கே சொல்லும்போது, ஏன்னா அவங்க ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இன்னும் கண்ணு முன்னாடி அவங்க பார்க்குறாங்க இல்லைங்களா? அப்போ நாம் விசுவாசிக்கும் போது, நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தினரை தொடுவார். நீங்கள் அந்த இடத்துல சாட்சியாக ஆண்டவர் உங்களை வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் செய்கிற கிரியைகளை உங்கள் வீட்டில் இருக்கிற ஜனங்கள் கண்டு, உங்கள் குடும்பத்தினர் கண்டு நிச்சயமாய் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைப்பார்கள். ஆகையால் தேவன் விரும்புகிற காரியம், நாம் சுவிசேஷத்தை நாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை வீட்டில் இருக்கிறவங்களோடு நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களையும் இயேசு நேசிக்கிறார். அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆகையால் இந்த நேரத்தில் 4 காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். முதலாவது, விசுவாசிக்க வேண்டும். விசுவாச கண்கள் நமக்கு திறந்திருக்க வேண்டும். சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு அந்த கண்களை நாம், மாம்ச கண்களை நாம் மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது நம்ம பார்த்த காரியம், காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அவர் கற்றுக் கொடுக்குற காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் காத்திருக்கும் போது பூரண ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். 3வது நாம் பார்த்த காரியம், அவருடைய திட்டங்கள், அவருடைய எண்ணங்கள் அது மிகவும் அதிகமானது, மிகவும் பெரியது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆகையால் அவருடைய திட்டத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம், நாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கடைசியாக 4வது காரியம், நாம் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறீங்க, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இருக்கிறீங்க. உங்கள் வீட்டார், உங்கள் உறவினர், உங்கள் நண்பர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆகையால் தேவன் செய்த நன்மையை அவர்களிடத்துல போய் பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அந்த நல்ல நாளாக இருக்கட்டும். நல்ல செய்தியை சொல்ல தேவன் இந்த நாளை முன்குறித்திருக்கிறார். இப்போவே நீங்கள் செயல்படுங்க. இப்போவே யார்கிட்டையாவது நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மை, எப்படி உங்களை ரட்சித்தார், எப்படி உங்களை மாற்றினார், எப்படி உங்களுக்கு நன்மை செய்தார், பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் இயேசுவின் அன்பினால் நிரப்பப்படுவார்கள். அவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம ஒப்பு கொடுப்போம்மா. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பன்னீர் நல்லவர் அப்பா. இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட காரியத்தை நாங்கள் செயல்படுத்த எந்த சூழ்நிலையிலையும் அப்பா உம்மீது நம்பிக்கையாக இருந்து உங்களை பின்பற்றுகிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. அப்பா காத்திருக்கிறவர்கள் கர்த்தாவே அப்பா உம்மிடத்துல விசுவாசத்தோடு மனம் தளராமல் காத்திருந்து பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. நீங்கள் அவங்களிடத்துல என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்கள் செய்யுங்க ராஜா. அப்பா கர்த்தாவே, நீர் வைத்திருக்கிற திட்டம் மகா பெரிது என்பதை அறிந்து அதற்கு ஒப்பு கொடுக்க நீர் உதவி செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் மாத்திரமல்ல, எங்கள் குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்கள் அல்லவா அப்பா. எங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் சுவிசேஷத்தை சொல்ல அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக அப்பா. தைரியமாய் நாங்கள் கர்த்தாவே போய் காரியங்களை சொல்ல, இந்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளோட சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கர்த்தாவே ஒரு கிரியை நடக்கட்டும் அப்பா. யாரெல்லாம் தங்கள் குடும்பத்துக்காக அப்பா ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தாவே இப்பொழுதே நீர் நன்மை செய்வீராக. அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ரட்சிக்கப்படுவார்களா
உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய அற்புதத்தின் வல்லமை இறங்கட்டும். நீரே இருதயத்தை திறக்கக்கூடியவர், லீதியாளின் இருதயத்தை திறந்தவர். இப்பொழுது கர்த்தாவே, யாருக்காக அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய இருதயங்கள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. குடும்ப அங்கத்தினருடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. உற்றார் உறவினர்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. அப்பா, நண்பர்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. நீர் கிரியை செய்வீராக ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதத்தை செய்வீராக, சுகத்தை கொடுப்பீராக. ஓ கர்த்தாவை, காண முடியாமல் இருக்கிறவர்களுடைய பார்வை இப்பொழுது தெளிவடையட்டும், சுகம் உண்டாகட்டும். சரீரத்தில் எந்த பாடுகள் இருந்தாலும், எந்த பலவீனம் வியாதி இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். அப்பா, நீர் அற்புதத்தை செய்வீராக, இவர்களை சாட்சியாய் நிற்க வைப்பீராக ராஜா. அப்பா, சூழ்நிலையின் நெருக்கம், பொருளாதார தேவையில இருக்கிறவர்கள் அப்பா, அவர்களுக்கு இப்பொழுது ஒரு நன்மை செய்வீராக, அவர்களை விடுவிப்பீராக, அவர்களை உயர்த்துவீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் நீர் செய்கிற இந்த அற்புதத்தின் மூலமாக சாட்சிகளாக அவங்க வீட்டில் அவங்க இருக்கட்டும் அப்பா. ஒரு உப்பாக, ஒரு வெளிச்சமாக அவங்க இருக்கிற பகுதியில் அவங்களை நீங்க வைங்க ராஜா. அதன் மூலமாக அநேகர் உண்மை அறிந்து கொள்ளட்டும். நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க செய்ய போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரட்சித்து ஒவ்வொருவரையும் சபைக்கு நீங்க அழைத்து வாங்க, குடும்பமாய் அழைத்து வாங்கப்பா. நீங்க செய்ய போகிற பலத்த கிரியைகளுக்காக கொடான கொடி நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். சாட்சிகளை சொல்லுவோம். குடும்பத்தை தேவன் ரட்சிக்க விரும்புகிறார். குடும்பமா ஆலயத்துக்கு வர கர்த்தர் நிச்சயமாய் உதவி செய்வார். God bless you.